Hello friends, Dr Herbal நான் உங்க விமல் பேசுறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் எதை பத்தின்னு பாத்தீங்க அப்படினா ஹேர் வந்து லெந்தா வளர்க்கணும். ஓகேங்களா? ஒரு 6 monthsல ஓகேவா ஹேர் வந்து ஷார்ட் ஹேரை வந்து ஒரு லாங் ஹேரா மாத்தணும். இது எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா விமென்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க இந்த விஷயத்தை. சோ ஏன்னா டென்சிட்டி வந்து ஹேருக்கு இருக்கணும்ன்றது எல்லாருமே ஜென்ஸ் விமென்ஸ் எல்லாருக்குமே விருப்பம் இருக்கும். சோ லெந்த் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விமென்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. சோ இன்னைக்கு இருக்க ஒரு லைஃப் ஸ்டைல்ல ஓகே ஹேரை வந்து ஷார்ட்டா வச்சுக்கனாலும் ஹேரை கட் பண்ணி ஹேர் ஸ்டைலா வச்சுக்கிறாங்க. சோ அப்படி வச்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து ஹேர் லெந்த் இருக்கும்போது தான் அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஒரு ஸ்டைல்ல கட் பண்ண முடியும். ஹேரை வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்க முடியும். ஸோ அப்படி வந்து கேர் பண்ணணும், இந்த ப்ராப்பராக வந்து ஒரு ஸ்டைலாக ஹேர் வச்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கூட ஒரு லென்த் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஹேர் லென்த்தை வந்து ஒரு 6 monthsல ஓகேங்களா, மேக்ஸிமம் ஒரு 6 monthsல வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸாக ஒரு 9 cm வரைக்கும் ஹேர் க்ரோத் வந்து பண்ண முடியும் ஒரு ஹெல்த்தியான ஸ்கேல்ப் கண்டிஷனில். ஸோ அப்படி நம்ம ஹேரை க்ரோத் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஹெல்த்தியாக எப்படி ஹேரை வந்து க்ரோத் பண்ண முடியும். ஸோ எந்த வித கெமிக்கல்ஸும் இல்லாமல் ஓகே நம்ம நேச்சுரலாக வந்து எப்படி ஹேரை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஸோ அதை கொண்டு வரதுக்கான டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது எஸ்பெஷலி விமென்ஸுக்கு தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப ப்ரிஃபரபுளாக இருக்கும். பட் ஸ்டில் வந்து மென்ஸும் ஹேர் லென்த்தாக வளர்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களும் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேரை லென்த்தாக வளர்க்கணும் அப்படின்னா ஹேரை வந்து ரொம்ப ப்ராப்பரான ஒரு கேர் இருக்கணும். ஹேர் ட்ரைனஸ் ஆகாமல் மெயின்டைன் பண்ணணும். அதே நேரத்தில் வந்து ஹேர் வந்து சிக்கு இல்லாமல் அந்த மாதிரி ஃபிஸினஸ் இல்லாமல் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்படி மெயின்டைன் பண்ணணும். இந்த 3 விஷயத்தை நம்ம மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் ஹேர் லென்த்தாக கொண்டு போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ப்ராப்பரான ஹேர் வந்து வாஷ் பண்ணணும். ஹேர் ஆயிலிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்பும் ஹேரும் ஹைட்ரேட்டாக இருக்கும்போது மட்டும்தான் ஓகேங்களா ஃபிஸினஸ் இருக்காது. ஓகே சிக்கு இல்லாமல் ஓகே ஹேர் ஹெல்த்தியாக இருக்கும். ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும்போது தான் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஷைனிங் அண்ட் க்ளோ வந்து கிடைக்கும். கொஞ்சம் அந்த ஷைனிங் அண்ட் க்ளோவும் கிடைக்காம ஸ்பிட்டன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளே விருப்பம் இல்லாமல் ஹேரை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம ஸ்கேல்ப்பும் ஹேரும் போக விடாமல் மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க, இல்லைனா வேறு ஏதாவது ஆயில் நீங்கள் விருப்பப்பட்ட ஆயில் யூஸ் பண்ணுற ஆயிலாக கூட எடுத்துக்கோங்க. மைல்டாக ஹீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரொம்ப ஹெவியாக ஹீட் பண்ண தேவையில்ல, மைல்டாக ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ஆயில் சூடாக இருக்கும்போது என்ன பண்ணுங்கள், லைட்டாக அதில் ட்ராப்ஸ் இது வாட்டர் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 drops வந்து நீங்கள் ஆயில் வந்து நீங்கள் ஹீட் பண்ணியிருக்கீங்க, மைல்டான ஹீட் இருந்துச்சுன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் 10 drops வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்டிரர் பண்ணிக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் வந்து சூடு நல்லா குறைச்சதுக்கப்புறம் கையில் தொட்டால் சூடு தாங்குற அளவுக்கு அந்த சூடு இருக்கணும். ஸோ அப்படி சூடு இருக்கும்போது அந்த சூட்டில் இருக்கும்போது அந்த கோகோனட் ஆயில் வந்து உங்கள் ஸ்கேல்ப்பு ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்கள். ரெகுலராக ஃபுல் ஹேருக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க, எண்ட் டு எண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து ஹேரோட எட்ஜஸில் வந்து இந்த ஆயில் வந்து நல்லா எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. மினிமம் ஒரு 2 hours வந்து கேப் விடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 தடவையாவது நீங்கள் மினிமம் நீங்கள் பண்ணியே ஆகணும். ஸோ இப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹேர் வந்து ஹைட்ரேட்டாக இருக்கும், ஸ்கேல்ப் ஹைட்ரேட்டாக இருக்கும், ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும், டெக்ஸ்சர் நல்லா இருக்கும். ஸோ இப்படி வளரும்போது ஹேர் வந்து லாங்காக வளர ஸ்பிளிட்டன்ஸ் ஆகாமல் ட்ரைனஸ் ஆகாமல் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் கேர். இதுக்கு ஈக்குவலாக இன்டர்னல் கேர் எடுக்கணும்ல, ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இன்டேக் பேலன்ஸாக இருக்கணும். ஓகேங்களா? எனக்கு எவ்வளோ தண்ணி எடுத்தாலும் குடிச்சிக்கலாம், தப்பே கிடையாது. பட் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர்லேருந்து 3.5 லிட்டர் வரைக்கும் நான் தண்ணி குடிப்பேன் அப்படின்றத நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு ரூல் லிஸ்ட் வச்சு மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ மார்னிங் 1 லிட்டர், ஈவினிங் 1 லிட்டர், நைட் 1 லிட்டர் இந்த மாதிரி குடிக்காம ஓகேங்களா, தாக எடுக்கிற டைமில் கண்டிப்பாக குடிச்சிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ பாடி ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 45 minutes எவ்ரி 1 hour ஒரு தடவை கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. அது குடிக்கிற தண்ணி வார்ம் வாட்டராக இருந்தால் ப்ரிஃபரபிள். ஓகேங்களா? ரொம்ப சில்னஸ் வாட்டரோ கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சோடா இது மாதிரிலாம் எடுத்துக்காம ஓகேங்களா ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? சுகர் கம்மியாக குடிச்சிக்கலாம். பட் வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும், வார்ம் வாட்டர் எடுக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? இது இன்டர்னல். இதே நேரத்தில் ஸ்லீப் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஓகேங்களா? மினிமம் 6 to 8 hours ப்ராப்பர் டீப் ஸ்லீப் எடுத்துகிட்டு வரணும் நம்ம உடம்புல. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஹேர் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நைட் டைமில் ஆயில் வச்சுட்டு தூங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தூங்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. ஓகே லென்த் ஹேர் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி பின்னல் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தூங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகேங்களா அந்த கோகோனட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு ஸ்கின்னை வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு சப்போர்ட் கொடுக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹேரோட எட்ஜஸ் என்றைக்குமே ஸ்பிட்டன்ஸ் ஆகாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக எட்ஜஸில் மட்டும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் சொன்னல இந்த கோகோனட் ஆயில் வீக்லி 2 days வைக்க சொன்னேன். ஸோ அந்த 2 days மெயின்டைன் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அதிகமாக அந்த இடத்துல வந்து ஆயில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 times 3 times அந்த இடத்துல வந்து எட்ஜஸில் வந்து ஆயில் மெயின்டைன் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் கேரக்டர் மெயின்டைன் பண்ணுறது ஆயில் அப்ளை பண்ணுறது. ஷாம்பிங் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப மைல்டு ஷாம்பூஸோ இல்லை நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணாலும் நல்லா டைல்யூட் பண்ணி இந்த மாதிரி ஷாம்பூஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஷாம்பூஸ் நீங்கள் ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகேங்களா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஸ்கேல்பில் போய் செடிமெண்ட் ஆகாமல் மெயின்டைன் ஆகும். மைல்டு ஷாம்பு 10 drops ஷாம்புனா 30 drops 40 drops 50 drops ஓகேவா நல்ல வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுங்கள். ஃபுல் ஆயிலும் வெளியே போயிருக்கவே கூடாது. ஷாம்பு பண்ணதுக்கப்புறம் மைல்டாக ஷாம்பு பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கணும்.
ஆயில் அப்ளை பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும். அதனால் அதிக ஷாம்பு யூஸ் பண்ணாமல் கம்மி ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். டைல்யூட் பண்ணாலும் பரவாயில்ல. ஒரு 70% ஆஃப் த ஆயில் வந்து உங்கள் ஸ்கேல்ப்பை விட்டு வெளியே போயிருக்கணும். 30% ஆயில் வந்து உங்கள் ஸ்கேல்ப்பில் இருக்கணும். அப்போ தான் ஸ்கேல்ப் ஹைட்ரேட்டாக இருக்கும். ஸோ ஷாம்பு பண்ணும்போது இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிச்சுக்கோங்க. எனக்கா ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், நல்லா அப்போ ஷாம்புவிங் பண்ணிட்டு போனால் பிரச்சனை கிடையாது. ரெகுலர் பேசிஸில் மைல்டு ஷாம்பிங் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேரோட இது ஸ்கேல்ப்பில் கிடையாது, ஹேரோட ஸ்கேல்ப்புக்கு அப்புறம் இருக்க ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோகனட் மில்க் வந்து அரைச்சிக்கோங்க. கோகனட் மில்க்கை வச்சு கண்டிஷனிங் பண்ணுங்கள். ஆஃப்டர் ஷாம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப் ஃபுல்லாக இது ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஓகே இது ஸ்கேல்ப்புக்குள்ளே அப்ளை பண்ணலாம். ஏன்னா கோகனட் மில்னால எந்த பிரச்சனையும் கிடையாது. கோகனட் மில்கிங் வந்து வாரத்தில் ஒரு தடவை வந்து அப்ளை பண்ணி ஓகே கண்டிஷனிங் பண்ணுங்கள். ஒரு 30 to 40 மினிட்ஸ் வரைக்கும் உங்கள் தலையில் ஊறலாம், ப்ராப்ளமே கிடையாது. ஊறினதுக்கப்புறம் மைல்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஸோ கோகனட் மில்க் யூஸ் பண்ணுறதுனால அதில் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் லேவராக உங்கள் ஸ்கேல்ப் மேலேயும் ஹேர் மேலேயும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹேர் வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த நேரத்தில் வந்து ஹேர் கலர் பண்ணுறேன், டை பண்ணுறேன், எனக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஏன்னா எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பரான கேஸில் கொண்டு போகணும். ஸோ இது வந்து டை கலர்ஸ்லாம் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் கலர் பண்ணியிருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த கேர் மெயின்டைன் பண்ணலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அகைன் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸ்டைலிங் டூல்ஸ் வந்து எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஹேர் ட்ரையரு, அந்த ஸ்ட்ரைட்னிங் டூல்ஸ், இந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்ட்ரைட்னிங் டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹேர் வந்து ஈஸியாக வந்து டெட் ஆகிடும். அதுக்கப்புறம் சும்மா தான் உங்கள் தலையில் தொங்கிட்டு இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு ஈஸியாகவே அந்த ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எஸ்பெஷலி ஸ்கேல்ப் மேலே இருந்து நம்ம ஸ்ட்ரைட்னிங் டூல்ஸ் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக போர்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அந்த ஹீட்டில். ஸோ அதை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து க்ரீம் போட்டு தான் யூஸ் பண்ணுறேன். க்ரீம் போட்டு யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து அது ப்ரொடெக்டிவாக இருக்கும், ப்ராப்ளம் கிடையாது. பார்லர் சொன்னால் க்ரீம் போட்டு யூஸ் பண்ணுறதுனால நிறைய ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஈவன் கேன்சர் மாதிரி ப்ராப்ளம் வரது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டைலிங் டூல்ஸ், யூஸ் பண்ணுற க்ரீம்ஸ் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன். இல்லை நான் வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், எனக்கு அது மாதிரி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னா சேஃபான க்ரீம்ஸான்றது செக் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ராப்பர் மெயின்டைன் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷாம்புவிங் சொல்லிட்டேன், ஆயில் சொல்லிட்டேன், கண்டிஷனிங் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டு. ஓகேங்களா, ஃபுட்டு வந்து ரொம்ப வைட்டல் பார்ட்டாக இருக்கும். ஸோ ரெகுலராக வந்து ஒரு கொய்யாக்காய் ஓகேவா, ஒரு நெல்லிக்காய் ஓகேவா, ஒரு ஆப்பிள் ஓகே, இது வந்து டெய்லி உங்களோட லைஃப்பில் இருக்கணும். நீங்கள் என்ன ஃபுட் வேணாலும் சாப்பிடுங்க, பிரச்சனை கிடையாது. சர்டன் திங்ஸ் அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும், அதை நான் சொல்லிடுறேன். நான் இந்த 3 விஷயத்தை வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. கீரை ரொம்ப ரொம்ப முக்கியம். வாரத்தில் 3-4 நாள் வந்து கீரை எடுங்க. கீரை எடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எண்ணெயில் அதிகமாக இது பண்ணாமல் ஓகேங்களா, பொரியலை கூட்டு எது யூஸ் பண்ணால் எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த விஷயம் மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும். அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காஃபி அவாய்ட் பண்ணி ஆகணும், ஸ்வீட்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும். பொட்டேட்டோஸ் வந்து உருளைக்கிழங்குன்னு வர எல்லா ஃபுட்ஸுமே ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அதை அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொல்ல ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கருவாடு மாதிரி ஃபுட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஜங்க் ஃபுட்ஸு, இந்த மேகி, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தி ஃபுட்ஸு ஓகே, சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வீட்டில் சமைச்ச ஃபுட்டு தான் நான் அதிகபட்சமாக எடுப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் வெளியே எடுத்தால் பிரச்சனை கிடையாது. ஸோ ஃப்ரைடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்காதீங்க. சிக்கன் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சிக்கன் எடுக்கலாம். சிக்கன் வந்து நிறைய சாப்பிட்டா ப்ரோட்டீன் நிறைய கிடைக்கும், ஹேர் நிறைய க்ரோத் ஆகுன்றது கிடையாது. நீங்கள் டூ மச் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கும் அதுவும் உடம்புல ஃபேட்டாக தான் போய் சேர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் மினிமலாக சிக்கன் எடுக்கலாம். ஒரு 2 பீஸ் எடுக்கலாம், இல்லை 3 பீஸ் எடுக்கலாம், கம்மியாக எடுக்கணும். ஸோ சிக்கன் எடுக்கிற அன்றைக்கி கொஞ்சம் வாக்கிங் மெயின்டைன் பண்ணுங்கள். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நோஸை க்ளோஸ் பண்ணுங்கள், ப்ரீத் இன் பண்ணுங்கள், ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு 25 டைம்ஸ் வந்து பண்ணுங்கள். ஃபிங்கர் மசாஜஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபிங்கர் மசாஜ் பண்ணுங்கள். ஃபுட் உள்ளங்கால் மசாஜும் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ரெகுலராக ஒரு டீசென்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைல்குள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா, உங்கள் உடம்பு கொண்டு வரீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரோத்திங் ஃபாலிகல்ஸ் வந்து ஸ்டிமுலேஷன் ஆகிருக்கும் உங்களுக்கு. இதுக்கு முக்கியமான விஷயம் வந்து நம்ம உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்ம அதிகப்படுத்திக்கணும். ஸோ பீட்ரூட், காய்கறி வகைகள் எல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க. அதிகபட்சமாக எவ்வளோ காய்கறி சேர்த்துக்கோங்க. ஸோ அது மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா மீட்லாம் அந்த இது இருக்குல்ல, மட்டன் அந்த மாதிரி ஃபுட்ஸு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நைட் டைம் சீ ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. டே டைமில் எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம், நைட் டைம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ரைடு ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 மந்த்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 மந்த்துக்கு அப்புறம் ஒரு டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஈவன் ஃபால் இருக்கவங்க கூட ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வந்து உங்களோட ஹேரை வந்து நீங்கள் ஃபுல் லென்த் எவ்வளோ இருக்குன்னு நான் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒரு 3 மந்த்ஸ் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ஹேர் எவ்வளோ இருக்குன்றது செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அப்படியே மாதிரி 6 மந்த்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா, நல்ல ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 9 சென்டிமீட்டர் வரைக்கும் வளர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆல்ரெடி நம்மளோட கிளினிக்கில் இருக்கவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து நான் இதை கைட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த க்ரோத் வந்து தெரிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ் முடிச்சிட்டாங்க அவங்க. ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. இப்போ வந்து நல்லா க்ரோத்திங் இருக்கிறது, லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து உங்களுக்கு அப்படியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவங்க என்ன சொன்னால் அந்த டயட்ஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் க்ரோத் ஃபேக்டர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கிறது எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த விஷயத்துக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு யார் டவுட்ஸ் இருக்கிறாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஹேர் ரேட்டை இந்த ஒரு வீடியோ பண்ணால் நல்லாயிருக்கும், ஓகே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா
அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நிறைய பேர் அதே மாதிரி கமெண்ட்ஸை சொல்லும்போது கண்டிப்பாக நான் அதுக்கு ரெலவெண்ட்டான வீடியோஸ் வந்து ரெடி பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேருக்கு தேவையான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான சிம்பிள் டிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லேயே நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஷார்ட் டேர்மில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம அதில் கொடுத்துட்ருக்கோம், ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜஸோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயே நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக அதுலேயும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்டேட்ஸ்லாம் நிறைய கிடச்சிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு டாக்டர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.